நம்ம லக்ஷ்மி என்று பகவான் ரமணரால் குறிப்பிடப்படும் பாக்கியம் பெற்றவர் ஸ்ரீமதி லக்ஷ்மி ரங்கநாதம். அவரை எல்லோரும் ஊர் அத்தை என்று அழைப்பார்கள். அந்த ஊர் அத்தை சொல்லியது, நான் என் அண்ணன் நாராயணராவ் மூலம்தான் பகவானிடம் வந்தேன். அம்மாவும் நானும் ஊருக்குள் தங்கிக் கொண்டு தினம் ஆசிரமத்துக்கு வருவோம். சின்னசுவாமி தனியாக சமையல் செய்து கொண்டிருந்த காலம் அது. என்னை அவருக்கு உதவும்படி கேட்டுக்கொண்டார்கள். ஒரு நாள் நான் இட்லிக்கு மாவு அரைத்து கொண்டிருந்தேன். பகவான் பார்த்தார். தனியாக ஏன் அரைக்கிறாய் என்று கேட்டுவிட்டு தானும் என்னுடன் உட்கார்ந்து அரைத்து முடித்தார். இந்நிகழ்ச்சியை இப்போது நினைத்தாலும் எனக்கு மெய் சிலிர்க்கிறது. ஊர் அத்தை மேலும் தொடர்ந்தார். தவறு செய்தால் பகவான் கடுமையாக இருப்பதும் உண்டு. ஒரு நாள் பிற்பகல் உணவுக்காக பூரிகளை எண்ணெயில் பொரித்து ஒரு தட்டில் அடுக்கி வைத்து கொண்டிருந்தேன். சில பூரிகளை மாத்திரம் நெய்யில் பொரித்து எடுத்து வைத்து கொண்டேன். நெய்யில் பொரித்த பூரிகளை பகவானுக்கு பரிமாறிவிடலாம் என்பது என் எண்ணம். எல்லோருக்கும் விநியோகமான பின் பகவான் என்னை கூப்பிட்டு, இனிமேல் இப்படி செய்யாதே. இது மாதிரி வித்தியாசம் ஏதாவது இனிமேல் காண்பித்தால் நீ தயார் செய்யும் எதையும் நான் தொடமாட்டேன் என்றார் கடுமையாக. நான் ரகசியமாய் செய்ததை பகவான் எப்படி கண்டுபிடித்தார்? அன்றிலிருந்து நான் அந்த தவறை மீண்டும் செய்யவில்லை என்றார் லட்சுமி அம்மாள். பகவானின் ஒரே சொல்லில் ஒருவனுடைய வாழ்க்கையே மாற்றிவிடும் கருணையின் ஊற்று அவர் என்றார் லட்சுமி அம்மாள்.